என்ஐஏ விவகாரத்துல வந்து அதிர்ச்சிகரமான தகவல் தான் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அமீர் இவங்க அமீர் அப்புறம் இன்னொருத்தவரும் அதுல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஜாபர் சாதிக்கு அமீர் அப்புறம் இன்னொருத்தவர் அவங்க 3 பேருமே சேர்ந்து இங்க ஹோட்டல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு இவ்வளவு பெரிய வேலைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கனாலதான் இந்த திராவிட மாடல் அரசு வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசா தான் இருக்குது. தமிழகத்துல அங்க இருந்து வராங்க இல்லையா, அங்கேக்கும் தமிழகத்துல இருக்கிற பிஎஃப்ஐ எஸ்டிபிஐக்கு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்யும், உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய பிரதேசம் தான் இருக்கும் சரிங்களா. ஆனா உத்தரப்பிரதேசல இப்படி வேலைகள் இருக்கா? குட்டி சவரா போயிடுச்சுன்னு சொல்றதால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில வந்து யாருமே இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கூட எடுக்கல. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் உமா நாச்சியார் அவர்கள், பாஜக பிரமுகர். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த எண்ணெய் விவகாரம் பார்ப்போம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க திருப்பி தேர்தல் காலம் வருது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ரெய்டு போகுதா? ஏன்னா எதிர்கட்சி பழனிசாமி அவர்கள் நெருங்கிய உறவினர் வீட்டுல கூட ரெய்டு போனது நம்ம சமூகத்துல வருமான வரித்துறையா இருக்கட்டும், இதுவும் பார்த்தோம். இந்த பக்கம் ஒரு இடியா இருக்கட்டும், இந்த எண்ணெய், இது மூணுமே வந்து ஒரு எதிர்கட்சிகளை பாஜக இப்படிதான் மிரட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பரவலான குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? இது எண்ணெய் வந்து மிகப்பெரிய இஷ்யூ தமிழகத்துல. எப்பப்ப நான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பப்ப ஆட்சிக்கு வருதோ நீங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கொஞ்சம் தளர்த்திடுவாங்க. உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் கலைஞர் வந்து ஒரு தடவை மறுபடியும் ஆட்சிக்கு வராரு. அப்பதான் அந்த குண்டு வெடிப்பு சம்பவமே கோயம்புத்தூர்ல நிகழுது. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம்னா, இப்ப ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது, முதலமைச்சரா வரும்போது என்ன செய்வாங்க, எல்லா ரூல்ஸையும் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. காவல்துறை ஆகட்டும், கண்காணிப்பு ஆகட்டும், இந்த தமிழகத்துக்குள்ள வர அந்த எல்லையோர பகுதிகள் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கலைஞர் ஆட்சி காலத்துல அப்படி கிடையாது. கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் முதலமைச்சரான முதல் வந்து எல்லாத்தையுமே தளர்த்திடுவார். அப்படிதான் வந்து இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த என்ஐஏ விவகாரத்துல வந்து அதிர்ச்சிகரமான தகவல் தான் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஏற்கனவே பேசின விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது, அப்பதான் அந்த கனெக்டிவிட்டி வரும். எப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மதவாத அரசியல் வந்து அங்கங்க அப்பதான் எந்திரிச்சு நிக்கும். அதே நேரத்துல வந்து எப்பப்ப இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது நான் சொல்றது ஜெயலலிதா அம்மா காலத்துல அவங்க ஆட்சியில இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்துல தமிழ்நாடு அந்த எல்லையோர பகுதிகள்ல அந்த இருக்கிற காவல் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. யாரும் உள்ள வர முடியாது. மதவாத சக்திகளை வந்து தடுக்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பு காமிச்சாங்க. ஆனா அந்த விஷயத்துல வந்து திமுக எப்பயுமே கோட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது தெரிஞ்சுதான் விடுறாங்களா தெரியாம விடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. 2வது விஷயம் வந்து தமிழ்நாடு இப்ப கடந்த சில வருடங்களாக தமிழ்நாடு மற்றும் கேரளால பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அடிப்படைவாதி இயக்கங்கள் வந்து நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. இன்னும் ராமலிங்க அவரோட கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சில ஐ திங்க் ஒரு 4-5 மாசத்துல வந்து கோயம்புத்தூர்ல அந்த கோயில் பக்கத்துல சிவன் டெம்பிள் பக்கத்துல வந்து ஒரு வண்டியில வெடி வெடிச்சிச்சு. அதை வந்து இவங்க வந்து சிலிண்டர் வெடின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அது சிலிண்டர் வெடி கிடையாது. ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லா ப்ரூஃபோட தான், அதான் ப்ரூஃப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பேச முடியும். இது வந்து என்ஐஏக்கு மாற்றப்பட்டது என்பது வந்து அண்ணாமலை, பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதுல முனைப்பு காமிச்சாரு. அந்த முனைப்பின் இது வந்துதான் இப்ப வந்து அதை மாற்றி அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப பெரிய அளவுல வந்து இது எங்கெங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதே இப்ப வந்து அதிகமாகிறது. உதாரணத்துக்கு இப்ப ஜாபர் சாதிக் அவரை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி வந்து ஊழல், அதாவது கஞ்சா, ஆமா கஞ்சா கடத்துறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இப்படி அதுல வந்து ஈடுபட்டிருக்கவங்க சினிமா. உதாரணத்துக்கு அவர் பேரு அமீர், இவங்க அமீர் அப்புறம் இன்னொருத்தவரும் அதுல
ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஜாபர் சாதிக், அமீர், அப்புறம் இன்னொருத்தவர், அவங்க 3 பேருமே சேர்ந்து இங்க ஹோட்டல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய உடந்தையாக இருந்தது வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி அன்னைக்கே வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். சரி, இங்க இருந்து மறுபடியும் வருவோம். ஒரு போன வாரம் வரைக்கும் ஐ திங்க் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப 6வது முக்கியமான ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இவங்க யாரு, இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுலதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ஒரு குண்டு வெடிப்பு, அதுக்கப்புறம் வந்து அதாவது 2வது நான் சிவன் கோயில் பக்கத்துல இருந்து அந்த சிலிண்டர் குண்டு வெடிப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குண்டு வெடிப்பு, அந்த குண்டு வெடிப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து மங்களூர்ல ஒரு குண்டு வெடிப்பு, இதே போல ஆட்டோல நினைக்கிறேன், ஆட்டோல. இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது. கனெக்டிவிட்டி ஆகும்போது இன்னும் இதை வந்து என்னைய வந்து ரொம்ப ரொம்ப விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்பதான் தெரியுது, கோயம்புத்தூர்ல ஒரு அரபிக் கல்லூரி வந்து அங்க இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. ISIS பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அதிர்ச்சிகரமான தகவல். நம்முடைய தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு இவ்வளவு பெரிய வேலைக்கு வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்களே. அப்ப இந்த காவல்துறை முதல்ல எந்த விஷயம் நடந்தாலும் தமிழ்நாடு காவல்துறைக்கு விஷயம் வந்திருக்கும், உளவுத்துறைக்கு வந்திருக்கும். அதாவது இந்த இன்டர்னலாவே சொல்றேன், நம்ம மாநிலத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த மாநிலத்துக்கு உட்பட்ட உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியாம எதுவுமே நடக்காது. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, முதலமைச்சர் என்ன, அவர் வந்து தமிழ்நாடு மக்கள் மேல கவனத்தை வைக்கிறாரா, ஆட்சி மேல கவனத்தை வைக்கிறாரானே ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. இதுலதான் அதுதான் சொன்னேன், இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கனாலதான் இந்த திராவிட மாடல் அரசு வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசா தான் இருக்குது. சரி, இங்க இருந்து வருவோம். இந்த அரபிக் கல்லூரியில நடந்திருக்கிற அந்த பயிற்சிகள் வந்து இது நாடு ஃபுல்லா, அதாவது எந்தெந்த மாநிலம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு இப்படி பிரிச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப தமிழகத்துல 6வது ஆளா இன்னொருத்தவரும் கைது செஞ்சிருக்காங்க. அவர் தான் வந்து தலைவரா இருந்திருக்காரு போல. இதற்கெல்லாம் அடிப்படை வந்து அந்த PFI, STPI இவங்க எல்லாம் வந்து கை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இயக்கம், அதுதான் சொல்றேன். கட்சி PFI தடை பண்ணிட்டீங்க, ரைட். சிமின்னு உங்களுக்கு ஒரு அமைப்பு தெரியுமா? ஏற்கனவே இருந்திருக்கு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி. நானே சின்ன வயசுல அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சிமி அமைப்பு வந்து ஒரு மாணவர் படைன்னு சொல்லுவாங்க, மாணவர் இயக்கம் சொல்லுவாங்க. அதை தடை செஞ்சாங்க. அது வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணனால தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அல் உமாவா மாறுச்சு. இப்படித்தாங்க அந்த STPன்றது ஒரு இயக்கத்துல இருந்துதான் அப்படியே வந்து அரசியல் கட்சியா நிக்குது. அந்த STPஐயும் சரி PFI சரி நம்ம இந்திய அரசாங்கம் தடை செஞ்சிருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு PFI தடை செஞ்சிருக்காங்க, சரிங்களா? இது வந்து STPஐயும் தடை செய்ய வேண்டிய ஒரு இயக்கமா தான் இருக்கு. அது ஒரு இயக்கம் தான் சொல்ல போனோம். அது வந்து இவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து தமிழகத்திலயும் சரி இந்தியால மாநிலங்கள் எல்லா மாநிலம் அவங்களுடைய முஸ்லிம் அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்தணும், இஸ்லாமிய அரசாங்கத்தை ஏற்படுத்தணும்ன்றது அவங்களுடைய நோக்கம்ன்றது ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. சரி, இதெல்லாம் போக இவங்க இது எப்படி இவங்க செயல்படுறாங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற எத்தனை மாவட்டங்கள் இருக்கும் அத்தனை மாவட்டங்களில் குறைஞ்சபட்சம் 7 to 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இது கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. நம்மளுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய வேலைகள், அதாவது நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பக்கத்திலேயே இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? சரி, இதெல்லாம் போக இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க தோண்டி தோண்டி துருவெடுத்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது. இப்ப பங்களாதேஷ்ல ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு பேரு வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த அமைப்பு தான் இத்தனைக்கு காரணம். தமிழகத்துல அங்க இருந்து வராங்க இல்லையா, அங்கேக்கும் தமிழகத்துல இருக்கிற PFI STPஐக்கு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அந்த பேர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல, அதாவது ரோஹிங்கியா முஸ்லிம்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து சொல்றாங்க பங்களாதேஷ்ல இருந்து பெங்கால் வழியா எகிரி குச்சி வராங்க. எல்லையில நம்ம யார் பாதுகாப்பு இருக்கு, மத்திய அரசு தானே பாதுகாப்பு இருக்குன்ற அந்த கேள்வி. நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்படிதான் இந்த கேள்வியை கேட்கறாங்க. இல்ல, இந்த கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா சில சமயம் இது வந்து நம்ம கவனிக்காம விட்டுறோம், இல்ல சின்ன கேள்வின்னு கேட்கிறோம். சில பேர் வந்து கேட்காம விட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது எந்த ஒரு அதாவது முறையான யாருமே இங்க வரல. பங்களாதேஷ்ல இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்ப இந்த கேள்வினால இன்னும் நிறைய விஷயங்களை இங்க பேசலாம் நினைக்கிறேன். தமிழகத்துல நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிராவல்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க, அப்புறம் பாஸ்போர்ட் எடுக்கிறது, வெளிநாட்டுக்கு ஆள்கள் அனுப்புறது, இது பெரும்பாலும் வந்து இஸ்லாமியர்கள் கையில தான். எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரண லேபர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அங்கதான் போய் தனக்கு தேவையானதை செய்வாங்க. நான் இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு. இப்ப முறைப்படி வராம
தமிழகத்துக்கு, அதாவது இந்தியாவுக்குள்ள இவங்க வந்திருக்கிறாங்க, ஒரு சில பேர் வர்றாங்க. அதுக்கும் இதை எல்லாத்தையும் மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்படி வந்து போறாங்க. அப்படி வரும்போதுதான் இவங்க வராங்க. இன்னொன்னு, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இந்திய பிரஜைகளே இதுல வந்து நிறைய பேர், எத்தனை பேர் இதுல இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் முழுமையான ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும். இது முக்காவாசி வந்து இதனுடைய அஜெண்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு. அவங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இங்க நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து தற்காலிகமாக ப்ரொஃபஸரா இருந்த ஒருத்தவர், அவர் பேர் கூட அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு இங்க. அதாவது ஜானி ஜான் கான் என்ற ஒரு தெரு, அதுல இருக்கிற ஆமா, நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. அதுல இருக்கிற ட்ரஸ்ட், இவங்களுக்கு எல்லாம் பணம் எங்க இருந்து வருது? அடுத்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய வேலைகள், நாச வேலைகளை செய்யறதுக்கு இவங்களுக்கு பணம் யார் கொடுக்குறாங்க? இவங்களுக்கு அனுமதி யார் கொடுக்குறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்க இருக்கிற உளவுத்துறை என்ன செய்யுது, இங்க இருக்கிற காவல்துறை என்ன செய்யுது? இவங்க பாதுகாப்பு, அதாவது நாட்டுல நாசம் பண்ற வேலைகளை செய்யறவங்களை கைது பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டா ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கணும். இதுதான் இவங்களுடைய வேலை. இதை விட்டுட்டு இவங்க வேற என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா அதுதான் ஜாபர் சாதிக்கா அப்பதான் வராங்க. சோ இந்த ஜாபர் சாதிக்கா அவங்களோட கூட்டாளி இவங்க எல்லாம், இந்த பணம் இருக்கு இல்லையா, கஞ்சா கடத்தல், அதுக்கப்புறம் வந்து தங்கம் கடத்தல், இது ஏதோ ஒரு கோடு வேர்டு கூட சொல்றாங்க கேரளால. இப்படி கடத்துறவங்க தங்கம் வந்து இப்பெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் யாரை யூஸ் பண்றாங்க? அதாவது இப்படி கடத்தல் வேலைகளுக்கெல்லாம் யாரை யூஸ் பண்ண? அப்பாவி பொதுமக்கள் தான். அதாவது நலிஞ்சு போன நிலையில இருக்கிற குடும்பத்துல இருந்து சில பேரை தயார் பண்ணி, அவங்களுக்கு தேவை வேலை, அவங்களுக்கு தேவை பணம், அவங்களுக்கு தேவை வாழ்வாதாரம், அதை எப்படியாவது நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு நிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி வேலைகளை செய்யறாங்க. நிறைய பேர் வந்து இப்ப தங்கம் கடத்துறவங்க எல்லாம் உள்ள உடலுக்குள்ள வச்சு தச்சிட்டு எல்லாம் வராங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழக மக்களை ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளி வச்சிருக்கிறதுனால மக்களும் வேற வழி இல்லாம பிழைக்கிறதுக்கு வெளிநாடு போறேன், அங்க போறேன்னு சொல்லி வேலை வாய்ப்பு இல்லாதனால அப்படி போறாங்க. அதுதானே குற்றச்சாட்டாவே. அடுத்தது வந்துறேன், வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. நம்மளுடைய திராவிட பானத்தை பருகினதுக்கு அப்புறம் யாருக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கும்? நான் இப்படி சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். திராவிட மாடல் தமிழ்நாட்டு முழுவதும், தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா முழுவதும் கடத்தலே நடக்கலையா? நான் கடத்தல நான் சொல்லல. திராவிட பானம்ன்றது நம்ம திராவிட பானம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் சொல்றது இப்படி இருந்ததுக்கு நீ இப்படி சொன்னோன்னே வேலைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. இந்தியா முழுவதும் தானே கடத்தல் நடக்குது. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும். அதாவது நான் வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், இந்தியா முழுவதும் நடக்குது. ஆனா இவ்வளவு பெரிய அளவுல இல்ல, பேசப்படும் பொருளா இல்ல. எல்லாத்தையும் கட்டுக்குள்ளதான் கொண்டு வர்றதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதை கட்டுப்படுத்துறதுக்கு வேலை இல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அமைச்சர்கள் எதுவுமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. யாருமே இங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னுடைய தேசத்துல, அதாவது நான் இருக்கிற ஊர்ல என்ன நடக்குதுன்னு நான் பேச முடியும். இன்னொன்னு இது நீங்க பாத்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்யும், உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசம் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா உத்தரப்பிரதேசல இப்படி வேலைகள் இருக்கா? இப்படி அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அந்த முதலமைச்சர் வந்து அங்க எந்த உடனே அட்டென்ஷன் கொடுத்து ஏதோ மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சு அதை செய்யறாரு. இங்க நடக்கும்போது இந்த முதலமைச்சர் என்ன செய்யறாரு? அதான் என்னுடைய கேள்வி. மத்திய பிரதேசல அங்க இருக்கிறதும் அதேதான். நீங்க காங்கிரஸ் ஆளு மாநிலத்துல கூட எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற முதலமைச்சர் வந்து அட்டென்ஷன் கொடுத்து மக்களோட பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல இருக்கிற இந்த திராணியற்ற திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் என்ன செய்யறாரு? அதுதான் கேள்வி. இந்த காவல்துறை என்ன செய்யுது? அதுதான் அடுத்த கேள்வி. எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்டீங்க, இங்க வேலை வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. நம்மளுடைய தமிழக இளைஞர்கள், நம்மளுடைய தமிழக மாணவர்கள் எப்படி எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க திரைத்துறை. இப்ப சொல்ல போனோம்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வந்து திரைப்பட விஷயங்கள் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. அததான் மீடியாஸ், சினிமா இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு இந்த காலத்துல. இப்ப நம்ம வந்து வீட்டுல செலவழிக்கிற நேரத்தை விட நம்மளை சுற்றி, அதாவது வெளியேதான் நிறைய நேரம் செலவழிக்கிறோம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான், சின்ன பிள்ளைங்க மனசுல என்ன பதியுதோ அதுதான் அவங்களுடைய எதிர்காலம். அப்படி இருக்கும்போது மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில இவர்கள் வந்து எடுக்கிற படமும் சரி, இவர்கள் மீடியா மூலமா கொடுக்குற பொய் செய்திகளும் சரி, இவர்கள் மனசை வந்து மாத்திக்கிட்டு தான் இருக்கு. அதை வந்து உடைக்கும் பிம்பமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆதாரபூர்வமாக வரலாற்று ரீதியாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்தாதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிலைக்குமே ஒழிய
அவங்க ஒண்ணு சொல்லி மீடியால அப்படி என்ன உங்களுக்கு தவறா கொடுத்துட்டாங்க நாட்டுல நடக்க? நான் சொன்னேன் இல்லையா, பட்ஜெட் இப்ப பிரசன்ட்லி நடக்கிற பட்ஜெட் விவகாரம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீடியாவும், அதாவது எல்லா மீடியாவும் வந்து அவ்வளவு போய் செய்தி. படத்துல மேடம், படத்துல இந்த மாதிரி இந்த பேர்டு கேர்ள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது கலாச்சாரத்தை சீரழிக்கிற ஒரு படமா இருக்கு. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும், இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய வாழ்க்கையை சூனியமாக்குற விஷயம், ஒரு இயற்கையை மீறின விஷயம். இயற்கைக்குன்னு ஒரு நியதி இருக்கு, ஆணும் பெண்ணும்ன்ற ஒரு நியதிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே. அதுதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்குறது தான் இங்க இருக்கிற மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைத்துறையினரும் சரி, இன்னும் ஒரு சில அமைப்புகளும் சரி, இந்த திராவிட கழகங்களும் சரி. உதாரணத்துக்கு வந்து ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் நான் சொல்லிடுறேன். நார்த்ல ஜாஸ்தி மேடம், பாம்பேல இது இங்க இப்பதான் மேடம் இந்த கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பாம்பேல ஜாஸ்தியா இருந்தது, அங்க நாட்டுல தானே ஜாஸ்தி இதெல்லாம். அதாவது அங்க கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் அவங்க இருக்கிற கலாச்சாரம் அழியல. ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்பேற்பட்ட அதாவது இத வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா, அங்க இயற்கையா நடக்கிற விஷயங்களை அவங்க அதோட நிப்பாட்டிடுறாங்க. இங்க வந்து அதை ப்ரொமோட் பண்றாங்க. இதுதான் லைஃப். எந்த விதமா ப்ரொமோட் பண்றாங்க? நீங்க படத்துக்கு தான் ப்ரமோஷன் பண்ணுவாங்க, இதுக்கு எதுக்கு மேடம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க? ஸ்ட்ரீட் என்னது சொல்றாங்க, ஸ்ட்ரீட் டான்ஸா அது பண்றாங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அது சொல்றாங்க. இப்ப வந்து ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆடி பாடுங்க, இது தண்ணி அடிக்கிறது தப்பு இல்ல. இதுக்கும் மேல போனோம்னா ஏதோ ஒரு, அதாவது திராவிட கழகத்துல இருந்து புதுசா இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாட்டை எப்படி முன்னேற்றுவோம்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு திராவிட கழகத்து அவர் கூட ஏதோ ஒரு விஷயம், திருமணம் தாண்டிய உறவு, இப்படி வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிற ஒரு இது. நம்மளுடைய இந்திய பாரம்பரியமே குடும்பமா இருக்கிறதா ஒரு இந்திய பாரம்பரியம். அம்மா அப்பா குழந்தைகள் அக்கம் சுற்றா உறவினர் இப்படிதான் இருந்து பழக்கமே ஒழிய, அந்த குடும்பத்தை பிரிச்சு அக்கு வேறா, நீ எப்படி வேணாலும் போ, உன் குழந்தை எப்படி வேணாலும் போகட்டும், நீ எப்படி வேணாலும் போ, அந்த 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 வீட்டுல இருக்கிற அந்த மேன் எப்படி வேணாலும் போகட்டும், இப்படியா பிரிச்சு ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி மதத்துக்குள்ளதான் இருந்து இப்ப குடும்பத்தையே சீரழிக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சி தான் நடக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து இது நல்லது இல்ல, மனித சமுதாயத்துக்கு நல்லது இல்ல. மனித சமுதாயம் வந்து நிம்மதியா வாழ்றது, வாழ்வாதாரத்தை இருக்கா இல்லையா மேடம்? அததான் சொல்றேன். இது மனித சமுதாயத்தை இது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா எடுத்திருக்க மாட்டாங்களா? நீங்க இந்த விஷயத்தையும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கா? இல்ல இந்த இதை வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இந்தியால சட்டமாக்கப்படவில்லை. நீங்க இந்த கேஸ் வந்து இல்ல, இந்த கேஸ் போயிருக்கு, கோர்ட்டுக்கு போயிருக்கு, சில கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அவங்க ஒரே வார்த்தை சொன்னது, நீங்க லீகல் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, லிவிங் ரிலேஷன்ஷிப் தனிப்பட்ட மனித உரிமை, அதுல இந்த கோர்ட் தலையிட. சரிங்களா? அதே நேரத்துல இப்படி ஒரு அரசாங்கம் இதை வந்து ஊக்குவிக்குதா? நீங்க அதை சொல்லுங்க. கண்டிக்கல. அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தானே இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறாங்க. அந்த கழகத்தோட தாய் கழகம் தானே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தாய் கழகம் யாரு? திராவிடர் கழகம். அந்த திராவிட கழகம். அந்த கழகத்துல இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் பேர்ல தானே வந்து பெண் உரிமைன்னு பேசிட்டு தானே பெண்களை சீரழிக்கும் வேலைகள் நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு நான் பேண்ட் செட் போட்டாதான் எனக்கு வந்து சம உரிமை கிடைச்சிருச்சுன்னு அங்க பதிய வச்சிடுறாங்க இவங்க. அதாவது இதுக்கு காரணம் சொல்லிடுறேன், நம்மளுடைய கலாச்சாரத்தை இவங்களுக்கு சொல்லி தரல. நம்மளுடைய படிப்பு, அதாவது கல்வியில வந்து நம்மளுடைய கலாச்சாரம் தெரியல, ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட முக்கியமான அம்சம் தெரியல, குடும்பத்தோட ஒரு மகத்துவம் தெரியல, பெண்ணின் மகத்துவம் தெரியல. எல்லாமே இங்க சீரழிஞ்சு நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. குட்டி சவரா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். குட்டி சவரா போயிடுச்சுன்னு சொல்றதை விட, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில வந்து யாருமே இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கூட எடுக்கல. இப்படி வந்து ஒரு கல்லூரியில ஒரு மாணவர்கள் போராட்டம் சொன்ன உடனே என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் அதை கவனிக்கணும், உன்னிப்பா கவனிக்கணும், தக்க அதிகாரிகளை கொண்டு அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். இங்க நடக்கிறதெல்லாம் வந்து அவர்களுடைய கழகத்தை சார்ந்தவர்கள், அமைச்சர்களை சார்ந்தவர்கள் தான் நடத்துறாங்க. இங்க வந்து நடத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. சொல்ல போனோம்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி திருமதி இல்ல, எதிர்ப்புன்றது கிடையாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. எங்கேயாவது நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு தெரிவிக்கல, நடந்த விஷயங்களை தான் நம்ம பேசுறோம், நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசல. அதாவது இனிமேல் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம பேசல. ஏற்கனவே இவ்வளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு,
அரசாங்க எந்திரம் உங்க கையில இருக்கு, போலீஸ் துறை உங்க கையில இருக்கு, எதுனாலும் நீங்க செய்யக்கூடிய உங்க சட்டம் உங்க கையில இருக்கு. நீங்க உடனே எதிர்த்தா கவர்னரை எதிர்ப்பீங்க, இல்லாட்ட பிஜேபி நாங்க ஆட்சியில இருந்தா என்ன, பிஜேபி சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நான் வந்து பிஜேபி, அதாவது நீ இந்த ஆட்சியில இருக்க, நீங்க பிஜேபி நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னா ஆட்சி எந்திரம் எங்க இருக்கோ அவங்க செய்யணும். அதுதான் மக்கள் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையா. முதல்ல நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த 2026 வரைக்கும் அண்ணாமலையும் மாத்தாதீங்க, ஆளுநரையும் மாத்தாதீங்க. அவருக்கு பயத்துல சொல்லிருக்காரு. பயத்துல சொல்லல, இவங்க 2 பேர் இருந்தா நாங்க இன்னும் அதிரி புதிரா ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையா. நான் அதுதான் சொல்றேன், அண்ணாமலை இருப்பாரு, ஸ்டாலின் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிறாரோ இல்ல வாய் தப்பி சொல்லிட்டாரோ எனக்கு தெரியல. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க எப்படி உளறுவாய்களாக இருக்கிறாங்கன்னா, கடைசியில இப்ப நம்ம பார்த்தோம் பார்லிமெண்ட்ரியில பட்ஜெட்டை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொன்னோம்னா, இத நேத்து கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையா தான் சொன்னாரு. நான் உண்மையிலே சொல்றேன், தென்சென்னை மாவட்டம் நான் இருக்கிறது ஏரியா, அங்க இருக்கிற தமிழிச்சி தங்கப்பாண்டி அவங்க வந்து இந்த பட்ஜெட்டை எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்னா கேள்வி கேட்கல, ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்க போக மதத்தை, அதாவது மத கலவரத்தை தூண்டி மதத்தை வைத்துதான் நீங்க வந்து அரசியல் செய்ய முடியுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்ப யாரு இங்க இப்ப புரியுதா, மனசுல எப்படி வந்துருச்சு, அவங்க ஒரு இத தப்பி சொல்லிட்டாங்கன்னு மறுபடியும் சொல்லல, எங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, என் வாய் தவறி வந்துச்சுன்னு சொல்லலையே. அப்ப அவங்க எந்த வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதேதான் நான் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நல்லதுதான், அது அவர் சொல்லாமலே இங்க நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெளிவான வார்த்தையை தான் விட்டுருக்காரு. அப்படியே தப்பா சொன்னா கூட தெளிவான வார்த்தையை தான் விட்டுருக்காரு. அண்ணாமலை இங்கதான் இருப்பாரு கடைசி வரைக்கும். அந்த அண்ணா அறிவாலயத்துல கடைசி செங்கலை வந்து காலி பண்ற வரைக்கும் வந்து அண்ணாமலை இருப்பாரு. அதுக்கு மேலும் வந்து தமிழகத்தை வந்து பார்வையில தான் வச்சிருப்பாரு. சோ இது நிச்சயமா நடக்கும். அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன், அரசு எந்திரம்ன்றது முக்கியமான எந்திரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான். அந்த ஆட்சியில மக்களுக்கே வந்து சரியான வாழ்வாதாரத்தை வாழக்கூடிய வகையில வழி செஞ்சு கொடுக்கலைன்னா அந்த அவங்க ஆட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கும் நல்லதில்ல, மக்களுக்கும் நல்லதில்ல, நாடே குட்டி சவர் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், இந்த மக்களுக்கும் தெரியும். அதுதான் நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொல்லிருக்கு. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.